இன்று இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தனி நீதிபதி திரு ஜி.ஆர். சோமனானுடைய உத்தரவுக்கு மேல் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மேல்முறையீட்டு மனு ஆர்கியூமெண்ட்ஸ் இறுதி ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க. இன்று அது தீர்ப்புக்காக பட்டியலிடப்பட்டு இன்று இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அந்த தீர்ப்பை இன்னைக்கு வாசித்தாங்க. அந்த தீர்ப்பில் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது கட்டாயம் அப்படின்ற முடிவை சொல்லிட்டாங்க. இனி வரும் காலங்களில் கட்டாயம் அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இனி வருங்காலங்களில் எந்த மதமாக இருந்தாலும் அது இந்துக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு மதம் இருந்தாலும் சரி, அந்த மலையின் மீது ஏதாவது ஒரு விழாவோ அல்லது ஒரு நிகழ்ச்சியோ நடத்தப்படணும் அப்படின்னா கட்டாயம் ஏஎஸ்ஐயினுடைய முன் அனுமதி பெற வேண்டும்ன்றதை உறுதியாக்கியிருக்காங்க. காவல்துறையினுடைய அனுமதி பெற வேண்டும்ன்றதை உறுதியாக சொல்லியிருக்காங்க. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. அதாவது இந்த தீர்ப்பில் அவங்க முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை தீபத்தை அறநிலைத்துறையினாலேயோ அல்லது அந்த கோயிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோ இதை சிம்பிளாக ஏற்றிருக்கலாம். ஒரு 5 பேரோ 10 பேரோ மேலே போய் இந்த தீர்ப்பை ஏற்றி பண்ணியிருக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். ஆனால் அத்தகைய விஷயத்தை செய்யாமல் அவங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னு சொல்கிறது கற்பனையானது அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிற்காமல் தி ஆக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எய்தர் ஒரு சட்ட ஒழுங்கு காப்பாற்ற முடியாத நிலை அல்லது அரசாங்கத்தினுடைய ஒரு சார் நிலைன்றதையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. அந்த தீர்ப்பினுடைய காப்பி இப்போ தான் வந்திருக்கு. இதை இன்னும் முழுமையாக படிச்சுட்டு நம்ம இதை பற்றி இன்னும் தெளிவாக நம்ம பேசலாம்.